வணக்கம் வெல்கம் யூவர்ஸ். நான் ஒளியவியன் பேக் வித் another travel vlog. நான் இப்போ எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்ல தாங்க இருக்கேன். என்னோட மோஸ்ட் ஆஃப் த ஜேர்னிஸ் எல்லாமே இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது என்னோட vlogs எல்லாம் ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இங்க இந்த ஸ்டேஷன்ல இருந்து தான் நான் இப்போ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போறேங்க. இது ஒரு ட்ரெயின் ஜேர்னி கிடையாதுங்க. ஏன்னா முக்காவாசி நான் இங்க மெட்ரோல இருந்து சென்ட்ரலுக்கும் எக்மோருக்கும் இங்க இருந்து ட்ரெயின்ல போயிட்டு அங்கிருந்து ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு நான் பண்ண போறது ஒரு செம்ம எக்ஸைட்டிங்கான ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஜேர்னிங்க. அதாவது நான் இப்ப இங்க இருந்து போறேன் பாத்தீங்களா, இது கூட எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் கிடையாது. நான் இங்க போய் ஒரு இடத்துல ரீச் ஆவேன். ரீச் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஜேர்னி பண்ண போறேன் பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டிங்கா இருக்கு. இன்னும் 3 minutes நம்மளோட ட்ரெயின் வந்துடும். டைம் இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா 4:56 ஆகுதுங்க. கரெக்டா 5 மணி ஆக போகுது. இன்னும் 3 நிமிஷத்துல நம்ம ட்ரெயின் வந்துடும். இங்க இருந்து சென்ட்ரல் போற ட்ரெயின் ஏறி கோயம்பேடுல இறங்கிடுவாங்க. கோயம்பேடுல இறங்கினதுக்கு அப்புறமா அங்க இருந்து ஒரு பஸ் ஜேர்னியா தாங்க இருக்க போகுது. அதுவும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஜேர்னின்னு சொன்னேன் இல்லையா, இங்க சென்னையில இருந்து அரௌண்ட் 5:30க்கே நான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ சென்னை ரோஹிணி தேட்டர் கிட்ட இருக்கிற கோயம்பேடு பஸ் ஸ்டாப் கிட்ட இருந்தாங்க நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ நான் போட் பண்ண போற பஸ்ஸோட ஆஃபீஸுமே ஹெட் ஆஃபீஸுமே அங்கதான் இருக்கு. கிளைமேட்டை மட்டும் பாருங்க. இந்த கிளைமேட்ல ட்ரெயினோ பஸ்ஸோ ஏதாவது ஒரு ஜேர்னி பண்ணிடணும் தான், மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு கிளம்பிட்டேன். செம்ம 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 சூப்பர் சீனிக்கா இருக்கு. சென்னையே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கு. நம்மளோட பஸ் ஜேர்னி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளாம்பாக்கம் வழியா தான் டுவர்ட்ஸ் சவுத் போக போறோம். நம்மளோட பக்கத்து ஸ்டேட்டுக்கு போக போறோம். ஸோ சவுத்ல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் கவர் பண்ணிட்டு தான், சீனிக்கான வியூஸ் எல்லா ரூட்லயுமே கவர் பண்ணிட்டு தான் நம்மளோட ஜேர்னி வந்து கரெக்டா அந்த பக்கத்து ஸ்டேட்டுக்கு போக போகுது. இப்போ நம்மளோட ட்ரெயின் வந்துருச்சுங்க. நான் ட்ரெயின் ஏறிட்டு கோயம்பேடு ஸ்டேஷன்ல இறங்க போறேன். இறங்கிட்டு கீழே போனோடனே பஸ் போட் பண்ணக்கூடிய இடத்துக்கும் போயிடுவேன். ஸோ அங்க இருந்து நான் கண்டினியூ பண்றேன். அப்படியே வெளியே வந்தாச்சுங்க. இங்க இருந்தா நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த இடம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சென்னையில இருக்கிற எல்லாருக்குமே இந்த இடம் தெரியாம இருக்காது. ஸோ நான் இப்போ போட் பண்ண போறது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு நேம் போர்டு தெரியுது இல்லையா, அண்ணா நகர் பாரிஸ் கோயம்பேடுன்னு சொல்லிட்டு அந்த கிரீன் கலர் நேம் போர்டு. ஸோ அந்த நேம் போர்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதா என்னோட போர்டிங் பாயிண்ட். இப்போ நான் இந்த இடம் இங்க வந்திருக்கணும் அவசியமே கிடையாது. பட் ஸ்டில் உங்களுக்கு இதை காட்டலாம் அப்படின்றதுனால தான். லைட்டா ட்ரிசில் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படியே வந்து இந்த பிரிட்ஜையுமே காமிச்சிட்டு இந்த வழியா இன்னொரு ஸ்டெப்ஸ் இருக்குங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க நேர மெட்ரோ விட்டு இறங்கின உடனே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கும். ஸோ அங்க இறங்கியுமே கீழே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் இங்க வந்துட்டேன் இல்லையா, ஸோ இங்க வந்துட்டால் கூட ரிட்டர்ன் நம்ம அவ்வளவு தூரம் போகணும்னு அவசியம் கிடையாது. இங்க பக்கத்துலயே ஸ்டெப்ஸ் இருக்கு. அப்படியே இவ்வளவு சீக்கிரத்துல இங்க வந்துடலாம் பாருங்க. அந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியா வந்தோம்னா வந்துட்டு அப்படி நல்லா சுத்திட்டு இவ்வளவு தூரம் நடந்து இங்க வரைக்கும் வரணும். இந்த பிரிட்ஜ் மேல வந்ததுனால அப்படியே நடுவில் கீழே இறங்கினோடனே ரோடு வந்துருச்சு. இங்க இருந்து நம்ம ரைட்ல போன உடனே நம்மளோட போர்டிங் பாயிண்ட் வந்துடும். அப்படியே மெட்ரோல இருந்து இறங்கி வந்தோடனே நமக்கு ரோஹிணி தேட்டர் இருக்கும் இல்லையா, ரோஹிணி தேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்ல தாங்க YBM டிராவல்ஸ். இதை நிற்கிது பாருங்க, இதான் நம்ம பஸ். இதுல தான் இன்னைக்கு நான் டிராவல் பண்ண போறேன். YBM ஆஃபீஸ் இங்க இருக்கு. இங்க இருந்து நீங்க டைரக்டா பஸ்ஸுமே இங்க வந்து நிப்பாட்டிடுவாங்க. நீங்க இங்க இருந்து உங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹலோ ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸோ உங்க பேரு? சஞ்சய். சஞ்சய். யா. ஓகே, மார்னிங் ஆக்சுவலி உங்ககிட்ட தான் நான் பேசியிருந்தேன். ஆமா ஆமா. ஸோ இவர் தான் மிஸ்டர் சஞ்சய். இங்க வந்து போர்டிங் ஸ்டாஃபா இருக்காங்க. ஸோ உங்க பேரு? வேல்முருகன். சூப்பர். ஸோ ப்ரோ கிட்ட தான் நான் காலையில பேசியிருந்தேன். நீங்க வாங்க, பஸ்மே டிக்கெட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க இங்க வந்து புக் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவர் சொன்ன மாதிரியே நம்ம பஸ் டைமுக்கு முன்னாடியே வந்துருச்சு. குளத்தூர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற பஸ் இங்க நான் கோயம்பேடுல தான் போர்ட் பண்ணியிருக்கேன் பண்ண போறேன். ஸோ இங்க இருந்து நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி ப்ரோ பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிடலான்னு தான் வந்தேன். ஸோ தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. கைஸ், டைம் சரியா 5:20 ஆகுது. இதுதான் நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ற பஸ். இன்னும் 10 minutesல பஸ் எடுத்துருவாங்க. 5:30க்கு ஷார்ப்பா போர்டிங் எல்லாருமே பண்ணிட்டு மூவ் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. ஸோ பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் காமிச்சிடுறேன்.
ஸோ கைஸ் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பாருங்க, எப்பவுமே YBMக்குள்ள ஒரு தனி ஒரு இன்டீரியர் லுக் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ YBMல இருந்து வேற பஸ்ஸஸ் ஏதாவது வாங்கி அந்த பாடி வந்து யூஸ் பண்றாங்கன்னா கூட சேம் இன்டீரியர் செட்டப்ல தான் இருக்கும். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு கேட்டகரி வச்சிருப்பாங்க. ஸோ அது நமக்கு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இன்ஃபேக்ட் உள்ளதான் இதோட இன்னும் ஸ்பெஷலா இருக்க போகுது. ஸோ அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி டிரைவர் அண்ணாட்ட ஒரு ஹலோ சொல்லிடலாம். ஹாய்ண்ணா, உங்க பேரு? பாண்டியன் தான். பாண்டியன். எத்தனை வருஷம் டிரைவிங்ல இருக்கீங்க? 10 இயர்ஸா இருக்கிறேன். 10 இயர்ஸ் இருக்கீங்க. 10 இயர்ஸா வைபவ்ல இருக்கீங்க. 8 வருஷமா இருக்கும் வீட்டில். அதுக்கு முன்னாடி வேற டிராவல்ஸ் ஒர்க் பண்ணேன். நீங்க எந்தெந்த ரூட்ல போறீங்க? நான் சபரிமலை இப்போ ஓட்டிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எர்ணாகுளம், திருவேண்டரம் எல்லாருக்கும் ஓட்டிட்டு இருக்கிறேன். அப்ப சென்னை டு கேரளா இந்த ஸ்ட்ரீட் மாதிரி தான் ஓட்டிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா. வேற எந்த ரூட் போனது இல்லையா? இல்ல திருவேண்டரம் ஓட்டி இருக்கிறேன், எர்ணாகுளம் ஓட்டி இருக்கிறேன். நமக்கு 5:30 நீங்க சென்னையில கிளம்புறீங்க. ஆமா சார். இதோட லாஸ்ட் ஸ்டாப் எது? சபரிமலை நிலக்கல். 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 ஓகே, அது எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்? காலை 6 o'clock. 6 o'clock போயிடும். இப்போ நான் வந்து ஆக்சுவலி குமிளி வரைக்கும் டிராவல் பண்றேன். குமிளி எத்தனை மணிக்கு போகும்? ஒரு 4:30. 4 o'clock. 4:30. 4:30. சூப்பர். டைமிங் ஷார்ட்டா தான் இருக்காங்க. ஸோ 5:20 தான் ஆகுது. 5:30க்கு நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம். ஓகேண்ணே, அப்படியே நம்ம உள்ள இன்டீரியர்ஸ்ல கவர் பண்ணிடுறேன். போக நம்ம கேபின் ரைட் பண்ணலாம். உங்ககிட்ட இன்னும் இன்டர்வியூஸ் எடுக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். கைஸ் இன்டீரியர் பாருங்க, ஒரு பர்பிள் கலர் அண்ட் ப்ளூ கலர் மிக்ஸ்டா தான் இருக்கு. பர்பிள், ப்ளூ அண்ட் yellow 3 கலர் தான். என்னோட சீட் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க, சைட் லோவர்ல சிங்கிள் சீட். என்னோட இந்த சீட் நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா 12L, 12 லோவர். ஸோ இங்கேயே பாருங்க, கரெக்டா எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு கீழே சிங்கிள் சீட் தான் என்னோடது. பஸ் மூவ் ஆயிடுச்சுங்க, ஏர்லியாகவே டிபார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்கே ஏறக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாரும் வந்தாச்சு. ஸோ ஒரு 5 minutes ஏர்லியாகவே கிளம்பலான்னு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளோட இந்த குமிளி ஜேர்னி சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ரோஹினி தேட்டர் ஆப்போசிட்ல YBM பிரான்ச் ஆஃபீஸ்ல இருந்தா போட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இங்க இருந்து கிளாம்பாக்கம் போயிட்டு அங்கிருந்து டுவர்ட்ஸ் திருச்சி, அப்புறம் திண்டுக்கல், கம்பம், குமிளி. ஸோ அங்க நான் இறங்கிடுவேன். ஆனா பஸ் சபரிமலை வரைக்கும் போகுது. ஸோ இன்டீரியர்ஸ் நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். போக இந்த ஜேர்னி எப்படி இருக்குன்றத ஃபுல் vlog பாருங்க. கைஸ், அண்ணனோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. பஸ் மூவ் வரதுக்கு முன்னாடி இன்னொரு டிரைவர் இருக்காரு, நம்ம அட்டெண்டர்ல இருக்காரு. ஸோ 2 பேர்ட்டு இங்கே பேசிடலாம். என்ன போக ட்ரிப் எப்படி இருக்கும், அவங்க பிஸியா இருப்பாங்க, நடுவில் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் இப்பவே பேசுறேன். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்க பேரு? ஸ்ரீனிவாசன். உங்க பேரு? ஸ்ரீபதி. ஸ்ரீபதி. எத்தனை வருஷமா டிரைவிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க? நான் ஒரு 17 வருஷமா இருக்கேன். 17 வருஷமா இருக்கீங்க. எத்தனை வருஷமா YBMல இருக்கீங்க? 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆச்சு. எந்தெந்த ரூட்ல போறீங்க? கேலிக்கட், சபரிமலை, கோயம்புத்தூர் எல்லா ரூட்டும் போவேன். எல்லா ரூட்டும் போயிருக்கீங்க. சூப்பர்ண்ணே. நீங்க எத்தனை வருஷமா இந்த அட்டெண்டர் ஃபீல்ட்ல இருக்கீங்க? நான் இப்பதான் இந்த செமஸ்டர் லீவ் விட்டுருக்காங்க காலேஜ்ல. அதனால பார்ட் டைம் ஜாப் பண்றீங்க. ஆமா. சூப்பர் சூப்பர். இந்த சபரிமலை ரூட் மட்டும்தானா இல்ல வேற ரூட் போறீங்களா? இல்ல, திருநெல்வேலி டு சென்னை, திருநெல்வேலி டு மதுரை போச்சு. ஓகே. உங்க சொந்த ஊரு? புளியங்குடி, தென்காசி புளியங்குடி. நமக்கு இங்க வந்து எத்தனை இடத்துல போர்டிங் இருக்கு? நமக்கு பாத்தீங்கன்னா கோயம்பேடு, போரூர், கிளாம்பாக்கம், கூடுவாஞ்சேரி, அப்புறம் SRM, விழுப்புரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி வரைக்கும் போறீங்க. திருச்சி வரைக்கும் போறீங்க. திருச்சி எத்தனை மணிக்கு போறோம்? ஒரு 11:30 மணிக்கு போவோம். ஈவினிங்கே ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு ஜர்னி இதா. அது நேரமா டிராப் கொடுத்து சாயந்தரம் கோயிலுக்கு நேரமா போவாங்கல்ல. ஓகே. இது ஆக்சுவலி இப்ப சபரிமலை சீசனுக்காக மட்டும் தான் அங்க போகுதா இல்ல எப்பவுமே இந்த ரூட் இருக்கா? சீசனுக்காக போவோம், அப்புறம் கும்பி வரைக்கும் போவோம். ஆக்சுவலி கும்பி வரைக்கும் போற வண்டி சீசனுக்காக சபரிமலை போகும். நீங்க எது வரைக்கும் அவர் ஓட்டுவாரு, நீங்க அதுக்கப்புறம் எப்போ ஓட்டுவீங்க? ஒருத்தர் ஓட்ட வராது. ஓகே. அப்புறம் நான் ஓட்டுறேன். சபரிமலை வந்துன்னா உங்களுக்கு அதுவே ஒரு 400-450 கிலோமீட்டர் வருமா? 400 கிலோமீட்டர் வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு 400 வருமா? அப்புறம் ஒரு 250 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர் வரும். 300 கிலோமீட்டர் வரும். சரி சரி சரி, ஓகேண்ணே. எத்தனை மணிக்கு அத்துல கொண்டுல? 1:30 மணி. நமக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் எங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட் பிரேக் திண்டிவனம் வருவோம். திண்டிவனம் டின்னர் பிரேக். அதை விட்டா 1:30 மணிக்கு ஈடல் நடந்து வருவோம் மத்தலகுண்டு. சூப்பர். அதுக்கப்புறம் நமக்கு டைரக்டா கும்பலி தான். சோ பிரதர், தேங்க் யூ. ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கீங்க. என்ன தேவைப்பட இதுக்கு. ஓகேண்ணே, சரி, தேங்க் யூ சோ மச். நம்ம ஜர்னி நல்லபடியா கண்டினியூ பண்ணலாம். ஸோ 2 பேருமே ரொம்ப ஜோவியலா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தாங்க பேசுறாங்க. அண்ட் இப்போ நம்ம இன்டீரியர்ஸ்க்கு வந்துடலாம். YBMக்குன்னு ஒரு ஸ்பெஷல் தனி இன்டீரியரே இருக்குங்க. லைக் இவங்க தான் இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. இதை பார்த்து தான் இதுக்கப்புறமா வந்து நிறைய டிராவல்ஸ்லாம் வந்து இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இதுதான் டபுள் ஸ்லீப்பர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தனியாக சீட்ல இப்போ எப்படி கீழே சிட்டிங் சீட் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான பேக் ரெஸ்டோட தான் இருக்கும்.
இந்த பேக் ரெஸ்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் அங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெட்செட் வயருங்க. ஹெட்செட் வயர் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க, இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க போல. ஏன்னா டிவி போடக்கூடாதுன்ற ரூல் வந்ததுக்கு அப்புறமா இது அதுக்கு யூஸே இல்லாமல் போச்சு. மேலே தலைக்கு மேலே உங்களுக்கு ஏசி வென்ட் 2 இருக்கு, ரீடிங் லேம்ப் இருக்கு, பெட்ஷீட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கு. சைடில் இந்த ஒரு சேஃப்டி கார்டு இருக்கு, கால் பக்கத்துலேயுமே ஒன்று இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஹெட் கிட்ட மட்டும் இல்லாமல் கால் கிட்டயுமே கொடுத்தது ஒரு பெரிய ப்ளஸ் தான். அண்ட் இதோட இன்னொரு முக்கியமான அம்சமே இந்த லெக் ஸ்பேஸ் தாங்க. லெக் ஸ்பேஸில் நீங்கள் தனியாக ஒரு லக்கேஜே வைக்கலாங்க. அந்த அளவுக்கு லெக் ஸ்பேஸ் வந்து சூப்பராக ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே டபுள் ஸ்லீப்பரில் ஒரு பெரிய டிவியும் இங்கே குட்டி டிவியும் கொடுத்துருப்பாங்க சிங்கிள் ஸ்லீப்பரில். சேம் அதே அமினிட்டிஸ் தான், இதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. சீட்டு பர்பிள் கலரில் இருக்கு. இங்கே வந்து ஒரு தலகாணி, ஆரஞ்சு கலர் சாண்டல் கலர் மிக்ஸ்டில் ஒரு பெட்ஷீட், பின்னாடி ஹெட்ரெஸ்ட்மே சொல்ல முடியாது ஆக்சுவலி, இதை புஷ்பேக் மாதிரி தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ரீடிங் லைட், சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. ஏசி வென்ட்டு, ஏசியுமே இப்போ ஆவரேஜாக தான் இருக்கு. பிகாஸ் இது ரொம்ப 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 மழை பெஞ்சிட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இங்கே உள்ள ஏசியை போடலைனாலுமே நல்லா தான் இருக்கும். பட் நம்ம ஜன்னல் திறக்க முடியாதுன்றதுனால ஏசி போடாமல் இருந்தால் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதுக்காக மைல்டாக வச்சிருக்காங்க. இப்போதைக்கு அதுவே போதுமானது தான். நான் ட்ராவல் பண்ணுறது இந்த லோயர் 12ங்க. அதில் அவங்களோட சீட்டில் பாருங்கள் YBM ட்ராவல்ஸ்னு சூப்பராக அதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த சோஃபா பெட்லேயே கால் லெக் ஸ்பேஸ் ஆங்க செம்ம ஹைலைட். இதில் ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே சின்ன டிவி, பட் டிவி ஓடாது, அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாதுங்க. உள்ளே போயிட்டு அதுக்கு ஒரு பார்க்கிங் ஃபீஸை கொடுத்துட்டு அங்கே போய் போட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒருத்தரோ 2 பேரை தான் இங்கே போர்டிங் போகல. ஸோ அதனால் அப்படியே இங்கே வெளியவே வந்து போட் பண்ண சொல்லிட்டாங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாமல் இந்த திருவசந்தம் வெஜ் ரெஸ்டாரண்ட் இதோட வாசல்லையே 2 பேர் போட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கைஸ், டைம் கரெக்டாக 8 மணி ஆகுது. நம்ம திண்டிவனம் வந்துட்டோம். திண்டிவனத்தில் நம்ம பஸ்ஸை ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. இது ரெஸ்ட் ஸ்டாப் மட்டும் இல்லைங்க, டின்னர் பிரேக்கும் தான். ஊட்டி கிருஷ்ணா பவன் அப்படின்னு சொல்லி ஒரு வெஜ் ஹோட்டலில் நிப்பாட்டியிருக்காங்க. இது வெஜ் ஹோட்டல், பேக்கரி, ஸ்வீட்ஸு இது எல்லாமே இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா புக் ஸ்டால் அது எல்லாமே கூட வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் நம்மளோட டின்னர் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். 8 மணின்றதுனால பெருசாக க்ரௌடு இல்லைங்க. பஸ்ஸுமே 2 வண்டி தான் இப்போதைக்கு வந்திருக்கு. நான் இங்கே சப்பாத்தி வாங்கியிருக்கேங்க, 3 சப்பாத்தி வாங்கியிருக்கேன். இன்னும் எவ்வளோன்னு கேட்கல, பில் பே பண்ணுறப்ப எவ்வளோன்னு பார்த்துட்டு நான் வெளியே போய் சொல்கிறேன். ஸோ இப்போ டின்னர் இங்கே தான் நமக்கு. வாஷ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரியவங்களுக்கு 2, குட்டி பசங்களுக்கு 1, 3 வச்சுருக்காங்க. கண்ணாடி, செம்ம நீட்டான ஹோட்டலாக இருக்குங்க. பெரிய ஸ்பேஸு, நல்லா நீட்டாக இருக்குது. முக்கியமாக ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுட்டு செம்மையாக இருக்குங்க. இது ஓப்பன் ஸ்பேஸ் தான் பாருங்கள். எல்லா பக்கமும் காற்று வர மாதிரி சூப்பராக எல்லா பக்கமும் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. ஃபுட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. 3 சப்பாத்தி தான் வாங்கினேன், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. குருமாவும் சரி சாம்பாரும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு போகிறார்ல, அவர் விழுந்து கவனிச்சாருங்க. ஸோ அதுக்குமே ஒரு நன்றி சொல்லணும். ஹோட்டல் சூப்பராக இருக்குன்னு சொன்னதுனால என்னவோ பில்லு மட்டும் வச்சு செஞ்சிருச்சுங்க. 2 செட் சப்பாத்தி 150 ருபீஸ். 150ன்றது கொஞ்சம் அதிகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுவும் சப்பாத்திக்கு அதிகம் தான். இதுவே நூடுல்ஸோ ரைஸோ வாங்கி அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் அவங்க கொடுக்குற குவாலிட்டிக்கு அவங்க இதை சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற சப்பாத்திக்கான ப்ரைஸ். ஸோ அது வந்து இங்கே வந்தீங்கன்னா இதுதான் விலைன்றதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தராக ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கும் டைம் ஆக போகுது. ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் டின்னர் பிரேக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு 5 மினிட்ஸில் வண்டி எடுத்துருவாங்க. நான் இது வரைக்குமே வீடியோ எடுக்காததுக்கான காரணம் வந்து இந்த திண்டிவனம் திருச்சி ரோட்டில் ஆல்ரெடி நீங்கள் நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் பண்ணாததுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், தேனி அந்த ரூட்டு தான். ஸோ திருச்சிக்கு அப்புறமா வீடியோ மேக்ஸிமம் எடுக்க பார்க்கலான்றனால தான் உள்ளே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ போக இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் கேபின் ரைட் பண்ணுவேன். ஸோ அதுலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் இல்லையா, பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு செலிப்ரிட்டி ஒருத்தர் வந்திருந்தார். மிருதன் மூவியில், வேங்கை படத்தில், இன்னும் நிறைய மூவிஸில் வந்து சைடு ரோல் பண்ணவர் ஒருத்தர்.
ஸோ மிருதன் படத்தில் நல்லாவே ஞாபகம் இருக்கும். அந்த படம் பார்த்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒருத்தர் வந்து ஒரு நாய் கடிக்கும், அவர் வீட்டுக்கு வந்து ஒய்ஃபை கடிச்சு அவங்க அம்மாவை கடிச்சு அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா. ஸோ அவர் தான் வந்திருந்தார். இருட்டில் ஆக்சுவலி கரண்ட் போயிடுச்சுங்க. இப்போ தூரத்தில் அவர் நிற்கிறாரு, அவரை ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சா ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குன்றனால அது நான் எதுவும் வீடியோவில் எடுக்கலை. ஸோ அவர் தான் வந்திருந்தார். அவர்கிட்ட ஹாய் சொல்லிவிட்டு நம்ம சேனல் பற்றி காமிச்சிட்டு அவருமே ட்ராவல் தான் பண்ணிகிட்ருக்காராம். நான் YBMல போகிறேன், அவர் இன்னொரு பஸ்ஸில் போயிட்டுருக்காரு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நம்ம சேனல் பற்றி சொல்லிட்டு வந்தேன். அவர் கங்க்ராட்ஸ் பண்ணிவிட்டு பார்த்து போயிட்டு வாங்கன்ற மாதிரி ரொம்ப ஜெனரஸாக பேசினார். ஸோ கரண்ட்டு போயிடுச்சு, பஸ் எடுக்க போகிறாங்க, நான் கிளம்பிடலாங்க அப்படியே. இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது December 1 சண்டே ஈவினிங் தாங்க சென்னையிலேருந்து கிளம்பியிருக்கேன். ஆல்ரெடி இங்கே ஃபெங்கல் புயல்னால் லாஸ்ட் 2 டேஸாக ஃபுல்லாக நிறைய மழையாகவும் கரண்ட்டு கட்டாகவும் வெள்ளமாகவும் சென்னை இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அது இங்கே சென்னையிலே கரையை கடக்கலை, அப்போவே அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அது மகாபலிபுரம் தாண்டி நேற்று கரையை கடந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறமா இன்னையிலேருந்து விழுப்புரம், திண்டிவனம் இந்த ஏரியா ஃபுல்லாக, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த ஏரியா ஃபுல்லாக ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும், ரொம்ப மழை இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த புயல் கரையை கடந்துட்டாலுமே அதோட எஃபெக்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக ஹெவியாக இருக்க போகுது. கீழே கூட பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் போகுதுங்க. இப்போ தான் மேப்பில் செக் பண்ணேன், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிற ட்ரெயின் தான் அது. இப்போ பிரிட்ஜு கீழே போகிறது. நான் இப்போ ட்ராவல் பண்ணுற பஸ்ஸுக்கான டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சென்னையிலேருந்து குமுளி வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணுறேன். இதுவே நீங்கள் சபரிமலைக்கு போகிறதா இருந்தால் சென்னையிலேருந்து 1100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு உண்மையிலே பெஸ்ட்டான ஆப்ஷனுங்க. ஸ்லீப்பர் பஸ்ஸு ஒரு ஏசி ஆப்ஷனில் 1000 rupeesக்கு உங்களுக்கு சபரிமலைக்கு வருதுன்றது சூப்பரான ஆப்ஷன் தான். ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா 90-95 above தாங்க ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ அதுவே வந்து செம்ம த்ரில்லிங்கான ஒரு ரைடாக தாங்க இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் நான் டிரைவர்கிட்டையுமே கேட்டேன், இந்த ஸ்பீடில் எதுவும் நமக்கு ரிஸ்க் இருக்குமான்னு. நல்ல ஹெவியாக மழை பெய்கிறப்ப ரோட்டில் தண்ணி தேங்காது, ஸ்லிப்பரியாக இருக்காது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம ஸ்பீடாக போனாலுமே அது ஒன்றும் தெரியாது. சொதன்னு பேஞ்சிக்கிட்டு கொஞ்சமாக விட்டு பேஞ்சாலோ தான் ஓட்டுறதுக்கு, இந்த டிரைவில் வந்து பெண்ட் பண்ணுறதுக்கு, அந்த ஸ்கிட் ஆகுறது இதெல்லாமே ரிஸ்க்லாம் நிறையா இருக்குன்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ இந்த த்ரில்லிங்கான சைக்ளோன் ரைடில் நான் போய் கொஞ்சம் நேரம் தூங்குறேன். அப்போ தான் இதுக்கப்புறமா திருச்சி வத்தலகுண்டு ஏரியாவிலலாம் என்னால் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ டாட்டா பபாய், குட் நைட், see you guys. டைம் சரியாக 11:30 ஆகுதுங்க. திருச்சி ரீச் ஆகிட்டோம். எல்லாமே ஆன் டைம் நடக்குது. என்ன தான் ஹெவி ரெயின்ஸாக இருந்தாலுமே டிரைவர் அண்ணா 90, 95 ஈவன் 100 கூட டச் பண்ணி ஓட்டினார். சரியான ஸ்பீடுங்க. திருச்சி ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறமா நமக்கு ஃபுல்லாக டுவர்ட்ஸ் திண்டுக்கல், தேனி இந்த ரூட்டு தான். ஸோ இதுக்கப்புறம் எப்போ ரெஸ்ட் பிரேக் விடுறாங்கன்னு தெரில. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்ட்டு இருக்கேன். 2 hours later. கைஸ், ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா தூங்கினேன். பார்த்தா ரெஸ்ட் ஸ்டாப்புக்கு நிப்பாட்டிட்டாங்க. கரெக்டாக அப்படியே லைட்டை போட்ட உடனே முழிப்பு வந்துருச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு கிட்ட ஒரு ஸ்டாப்புங்க. 1:20 ஆகுது. வத்தலகுண்டு ரீச் ஆகிருக்கோம். இன்னும் வத்தலகுண்டு உள்ளே போகல, அவுட்டரில் தான் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. ஆமாம், அச்ஃபான் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட், பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். அப்புறம் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு கெஃபே மாதிரி சின்ன டீ ஷாப் மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே தான் வந்து நிறைய பஸ்ஸஸ் அண்ட் நிறைய லாரிஸ் எல்லாத்தையும் நிப்பாட்டுறாங்க. மோஸ்ட்டாக சபரிமலைக்கு போகிற எல்லாருமே ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய சின்ன ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்ன்றது இதாங்க. அதாவது திண்டுக்கல் வத்தலகுண்டுக்கு முன்னாடி இங்கே தான் வந்து கைஸ் ஒரு சின்ன கரெக்ஷன். இது வந்து பைபாஸில் வத்தலகுண்டு தாண்டி, சென்னையிலேருந்து வரும்போது வத்தலகுண்டு தாண்டி இந்த பக்கம் இருந்து போகிறப்ப வத்தலகுண்டுக்கு முன்னாடியே இந்த ரோட்டில் அப்படியே நேராக போனோன்னா ரைட் சைடில் வத்தலகுண்டு திரும்பி இன்னொரு 2 kilometers. ஸோ இது பைபாஸ். அங்கே தான் வந்து ஸ்ரீ சரவண பவன் இருக்குது. அப்புறம் இங்கே ஈடன் கார்டன் இருக்குது. இந்த ஈடன் கார்டன்ற இந்த ஷாப்பில் தான் நமக்கு நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா டுவர்ட்ஸ் தேனி இந்த ரூட்டில் தான் போகணும். ஆக்சுவலி இந்த ஈடன் கார்டன் வந்து லாஞ்சஸ், மேன்ஷன், ரூம்ஸ் இது எல்லாமே இருக்குங்க. உள்ளே ப்ளே ஏரியா இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது, ப்ராப்பரான ஏரியா, செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. 5 star ஹோட்டல் மாதிரி இருக்குங்க. உள்ளே வந்து மொத்த கம்யூனிட்டி மாதிரி இருக்குது. ஸோ பேக்கரிஸ், ரெஸ்டாரண்ட், ஸ்டே பண்ணுறதுக்கு இது எல்லாமே ஒரே இதாக உள்ளே வச்சுருக்காங்க. நான் ஒரு சின்னதாக ஒரு காஃபி வாங்கியிருக்கேன். நம்ம பஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ இது வரைக்குமே நம்ம ட்ராவல் வந்து ஸ்மூத்தாக தான் வந்திருக்கு. என்ன ஒரு பெரிய மைனஸ்னால் சார்ஜிங் பாயிண்ட்டு ப்ராப்பராக வேலை செய்யலைங்க. அதை நம்ம சொல்லி ஆகணும்.
ஜஸ்ட் லைக் தட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டோன்னா அந்த கஷ்டம் வந்து வெளியே தெரியாமல் போயிடும். ஸோ சார்ஜிங் பாயிண்ட் வந்து சார்ஜர் எந்த சார்ஜுமே ஒழுங்காக நிற்க மாட்டேங்குது. நான் 3 டைப் வச்சுருக்கேன், 3 சார்ஜருமே ஒழுங்காக நிற்கலை. ஸோ அது வந்து அவங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லி அட்ரஸ் பண்ணி ஆகணும். இதுதான் இப்போ வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணப்போ இருக்க ஒரு நெகட்டிவ் விஷயம். மற்றபடி எல்லாமே செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. டிரைவருமே செம்ம சூப்பராக ஓட்டிகிட்டு வந்தார். இவ்வளோ தூரம் வத்தலகுண்டு வரைக்கும் இவர் ஓட்டிகிட்டு வந்தார். இப்போ இதுக்கப்புறமா அண்ணன் ஓட்ட போகிறாரு. இங்கேருந்து சபரிமலை வரைக்குமே அவர் தான் ஓட்ட போகிறாரு. ஸோ வாங்க குமுளி வரைக்கும் நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். தேனியில் ஃபயர் ஸ்டேஷன் ஒன்று இருக்குங்க. ஸோ பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஃபயர் ஸ்டேஷனில் ஒரு ட்ராப் ஒன்று. ஸோ இங்கே ட்ராப் ஒன்று இறக்கி விட்டாச்சு. அடுத்து நமக்கு பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் ஒரு 3-4 பேர் ட்ராப் இருக்காங்களாம். தேனி பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. இதுதான் தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட். பஸ் வெளியே வர இடம், பஸ் உள்ள இடம் அந்த பக்கம் இருக்குது. இந்த சிக்னலுக்கு அந்த பக்கம் இருக்குது. நாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து இங்கே வந்துட்டோம் பைபாஸ் வழியாக. ஸோ டுவர்ட்ஸ் கம்பம், போடி, குமுளி எல்லாம் இந்த ரூட்டு தான். மணி 2 மணி ஆகுது. தேனி வந்துட்டோம். இன்னும் 2 hours குமுளி போயிடலாம். ஸோ பார்க்கலாம். இன்னும் நம்ம கரெக்டாக 60 கிலோமீட்டர் இருக்குங்க. குமுளி ரீச் ஆகிறதுக்கு 60 கிலோமீட்டர் இருக்குது. தேனிக்கு அவுட்ரு வந்துட்டோம். தேனி அவுட்ரு வந்தோடனே டக்குனு ரைட்டு திரும்பி பைபாஸில் இந்த 4-way ஜங்ஷன் நீங்கள் ஆல்ரெடி நம்ம 2-3 vlogs போட்டிருப்போம், அதில் பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் போடி நாயக்கனூர் மூணார் போகிற ரோடு. இப்போ அப்படியே லெஃப்ட்டு திரும்பி குமுளிக்கு திரும்பிடுவோம் நம்ம. இது அப்படியே நமக்கு கோட்டயம் பைபாஸுங்க. ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக டைரெக்டாக இங்கேருந்து நம்ம குமுளி அப்படியே சபரிமலை போகிற ரோடு தான் NH 183. ஆக்சுவலி NH 183 அப்படியே டே டைமில் வந்திருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மிட் நைட்டில் வரேன், ஒரு 2 மணி வாக்கில். ஸோ குமுளிக்கு 4 AM ரீச் ஆயிடுவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மோரார்லெஸ் ஒரு 30 to 40 minutes அட்வான்ஸ்டாகவே நம்ம போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அண்ட் இந்த பைபாஸ்லேயுமே மிட் நைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ஸோ அதுவுமே ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் இங்கே இருந்துக்கிட்டே வந்து எப்பவுமே மிட் நைட் இங்கே ஊரில் உசிலம்பட்டியில இருந்து கிளம்பி ஏர்லி மார்னிங் ஒரு மதியானம் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. மிட் நைட் தான் முதல் முறை. ஸோ எத்தனை மணிக்கு போகிறேன், குமுளி எப்படி இருக்கும், ஏர்லி மார்னிங் இதெல்லாமே பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. இந்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா வருது வீரபாட்டி ஜங்ஷன்ல. அது லெஃப்ட்ல இருந்து ஒரு பஸ் வருது, அது அப்படியே தேனி ஊருக்குள்ள இருந்து வர்றதுதான். நாம அந்த வழியா வராம அது ஊருக்குள்ள 10 ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், அதை அவாய்ட் பண்ணிடலாம் தான் இந்த பைபாஸ்ல வந்தது. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா குமுளி போயிடும். அது ஃபுல் பைபாஸ் தான். இதுவே ரைட் திரும்பி அந்த ரோட்ல போனோம்னா அது வீரபாட்டி போற ரோடு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு TNSTC பிளாக் போட்டிருப்போம், தேனி டு குமுளின்னு. ஸோ அந்த பிளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த பஸ்ஸஸ் எல்லாமே வீரபாண்டி அந்த ஊருக்குள்ள போய் அந்த நதி எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படிதான் போவோம். இப்ப நல்ல மழை டைம் வேற, வெளிச்சமா இருந்திருந்தா லெஃப்ட் அண்ட் ரைட்ல தண்ணி ஓடுறத பார்த்து இருந்திருக்கலாம். இருட்டா இருக்குன்றதால இப்போதைக்கு தெரியாது. ஸோ இதே சிங்கிள் ஸ்ட்ரீட் ரோட்ல தான் போவாங்க. அதனாலதான் நமக்கு அந்த ஒரு 60 கிலோமீட்டரை 1 to 1.5 hours கவர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு இங்க பெருசா வேற எந்த ஒரு லெஃப்டா ரைட்டு திரும்ப வேண்டிய அவசியம் கிடையாது. குமுளி வரைக்குமே ஒரே ஃபுல் ஸ்ட்ரெச் தான். அதுக்கப்புறம் தான் நமக்கு மேல ஹில்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும். நம்ம இதுவே TNSTC பஸ்லயோ இல்லை ஏதாவது டிராப் இருக்கு அப்படின்னா தான் கம்பம்குள்ள, வீரபாண்டிக்குள்ள, இல்லை எல்லா ஊருக்குள்ளயுமே ஸ்டாப்ஸ் உள்ள போக வேண்டியிருக்கும். பட் நமக்கு அப்படி எதுவும் கிடையாது.
இதுக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்ச ஸ்டாப் நான் தான் நினைக்கிறேன் குமிளியில். கைஸ் டைம் இப்போ கரெக்டாக 3 o'clock ஆகுதுங்க. கூடலூர் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 20 kilometers, 20 கூட இல்லைங்க, அதுக்கும் கம்மி தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹில் ஏறிடுவோம். ஸோ குமிளி ரீச் ஆக போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு 20 to 25 minutesல குமிளி போயிடலான்னு நினைக்கிறேன். இன்னும் 3 o'clock கூட ஆகலைங்க, 2:55 தான் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 30 minutes நம்ம குமிளி ரீச் ஆகிடலாம். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டில் இருந்துன்னு தான் இது நினச்சேன். பட் சென்னையிலேருந்தே 15 சீட் வந்து வேக்கண்ட்டுங்க. இருக்கிற 30ல் பாதிக்கு பாதி வேக்கண்ட்டு, பாதி தான் ஃபுல்லாச்சு. ஸோ பின்னாடி இருக்கிற இந்த செட்டு பூரா அப்படியே வந்து சுத்தமாக வந்து ஃபுல்லே ஆகலை பாருங்கள், அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் வச்ச மணிக்கே தான் இருக்குது. ஸோ நான் மட்டும்தான் இப்போ இந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்குன்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்காங்க கொஞ்சம் பேர், அவ்வளோதான். டிரைவர் வந்து காலையிலேருந்து நேற்று நைட்லேருந்து மதியத்துலேருந்து ஓட்டிகிட்டு வந்தவர் வந்து மிடில் டபுளில் தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் தவிர்த்து பின்னாடி யாரும் இல்லை, மேலேயும் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ இதுவே வந்து ஒரு கைண்ட் ஆஃப், நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் வெள்ளனா ஊருக்கு போகும்போது மதுரையில் இருந்தோ இல்லை உசிலம்பட்டியில் இருந்தோ ஊருக்கு போகும்போது பஸ் எம்டியாக இருக்கும். அப்போ வந்து நம்மளே தனியாக பஸ்ஸுக்குள்ளே லாஸ்ட் ரோலையோ இல்லை ஃபஸ்ட்லேயோ உட்காந்து ஃபுல்லாக ஒரு தனி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீல் வந்து நல்லாயிருக்கும் அப்போல்லாம் சின்ன வயசில். இப்போ அந்த வைப் கொடுக்குது எனக்கு. என்ன தான் இது மிட் நைட் டைமாகவே இருந்தாலும் எம்டி பஸ்ஸில் அது ஓடிட்டுருக்கு, நான் வந்து பின்னாடி லாஸ்ட்டில் இங்கே தனியாக நின்றுட்டுருக்கேன், வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு வைப் வந்து இன்னமும் அந்த சின்ன வயசுக்கான ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துட்டே இருக்குது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறங்க போகிறோம். இறங்கிட்டு குமிளியில் நெக்ஸ்ட் ஒரு 2 hours நமக்கு டைம் கிடைக்க போகுதுங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு ப்ராப்பராக அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டு சீட்டே போட்டு உக்காந்துடலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம், நல்லபடியாக பிரமாதமாக இந்த vlog அமையணும். ஸோ இந்த வீடியோ சென்னையிலேருந்து இப்போ இது வரைக்கும் நான் கவர் பண்ணி போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சபரிமலை வரைக்கும் இந்த வண்டி போகுது. ஸோ நிறைய பேர் சபரிமலைக்கு போகிறவங்க இந்த வண்டியை யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா 5:30க்கு சென்னையில் கிளம்புறீங்க, இங்கே மார்னிங் 6 o'clockலாம் வந்துடுது. அடித்து தூள் பறக்கிறாங்க, 90-95 km/h ஓட்டுறாங்க. ஸோ அதை நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டு நல்ல ஏசி, மிதமான ஏசி தான், இந்த மான்சூனுக்கு கரெக்டாக இருக்குது. குளிரவே இல்லை ஜாஸ்தியாக, ஆனால் அட் த சேம் டைம் வெக்கையாகவும் இல்லை. நல்ல தூக்கம் கிடச்சிதுங்க. கொஞ்ச நேரம் தூங்கினாலும் 2 வாட்டி பிரேக் விட்டு தூங்கினேன். செம்ம ஸ்லீப் கிடச்சிது. ஸோ இது நீங்கள் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ட்ரெயினில் போகாதவங்க பஸ்ஸில் போகணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. 1000 rupees தான் டிக்கெட் வரும். ஸோ அது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் சீசன் போக டிசம்பர் 15-20க்கு மேலே ஜான் 15-20 வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா பஸ்லேயுமே ப்ரைஸ் ஏற்றிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இல்லை பிகினிங்கில் போகிறவங்களாம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதை சூஸ் பண்ணிக்கலாம், மைண்டில் வச்சுக்கோங்க. நான் கரெக்டாக பேசி முடிக்கிறேங்க. கூடலூர் ஸ்டாப் வரப்போகுதுன்னு உடனே டீபோர்ட் பண்ணுறதுக்காக இருக்காங்க. ஸோ அவங்கள ரிமைண்ட் பண்ணுறதுக்கு அட்டெண்டர் தம்பியுமே வந்துட்டார். கரெக்டாக லைட்டும் போட்டுட்டாங்க. ஸோ இப்போ அவங்க இறங்கினதுக்கப்புறமா பாருங்கள், அவர் எழுப்பிட்டுருக்காரு. அவங்க இறங்கினதுக்கப்புறமா நமக்கு குமிளி ஹில்ஸ் ஏறிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம இறங்க வேண்டியதான். லைட்டு போட்டோன்னே இன்னும் இவ்வளோ இன்னும் பளிச்சுட்டு இருக்குது பாருங்கள். எம்டி சீட்ஸ் தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாட்டி கூடலூர் வரப்போது கொஞ்சம் ரெடியாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இறங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சபரிமலைக்கு போகிற ஒரு 5 பேரோ 6 பேரோ மட்டும்தான் ஃபுல்லாக போக போகிறாங்க. பஸ்ஸே எம்டியாக போகுது கூடலூரில். நம்ம வந்து ப்ரீ லாஸ்ட் ஸ்டாப் மாதிரி சபரிமலைக்கு முன்னாடி கேரளா ஸ்டார்டிங், தமிழ்நாடு எண்டில் குமிளியில் இறங்க போகிறோம். குமிளி ஹில் ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. டைம் கரெக்டாக 3:10 ஆகுது. குமிளி ஹில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இது அஃபிஷியலி நமக்கு கேரளா பார்டர். இது மேலே ஏறினோடனே குமிளி ரீச் ஆயிரும். அதுக்கு அந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக சபரிமலை போகிற ரூட்டு தான். கோட்டயம் ஹைவே இது. ஆக்சுவலி நான் முல்லை பெரியார் டேம் நான் ஆல்ரெடி ப்ளாக் போட்டிருப்பேன். ஸோ முல்லை பெரியார் டேம் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. இதை தாண்டி போகணும். இந்த பெரியார் நேஷ்னல் ரிசர்வ் இருக்குல்ல, அங்கே தான் முல்லை பெரியார் டேம் இருக்குது. அண்ட் இது ஜான் பென்னிக்விக் அவர்கள் கட்டின ஒரு லோவர் கேம்பில் இருக்கிற அங்கே ஒரு முல்லை பெரியார் டேம்லேயும் சரி, இங்கே வந்து தமிழ்நாடு மக்களுக்கு தண்ணி வர்றதுக்கு அவர் பண்ண எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டு ப்ளாகாக சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. அதை நீங்கள் பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இங்கே தான் லோவர் கேம்பில் கீழே அவருக்குன்னே ஒரு மெமோரியல் ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது.
வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நமக்கு இந்த டைமில் நைட்டில் எதுவுமே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி காட்டுறேன். அண்ட் அவர் வந்து அந்த வாட்டர் கெனால் ஃபெசிலிட்டி ஆஸ் வெல் அஸ் வாட்டர் பைப்ஸ் வந்து நல்ல பயங்கரமான பைப்ஸ்லாம் வச்சு நிறைய அந்த பக்கம் கேரளாவிலேருந்து முல்லை பெரியார் நதியை வந்து இந்த பக்கம் தமிழ்நாடு கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்தாருன்னு சொல்லி நான் ஃபுல் ப்ளாகில் சொல்லியிருப்பேன். அண்ட் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து இங்கே உங்களுக்கு நிறைய பெரிய பெரிய பைப்ஸில் வந்து உங்களுக்கு தெரியும், அங்கே வச்சுருப்பாங்க. அது நம்ம போகிற வழியிலே இருக்கும். இப்போ அதை கவர் பண்ண முடியுதான்னு நான் பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். இருட்டில் தெரியுதான்னு எனக்கு ஷுவராக சொல்ல முடியாது. ஆனால் வெளிச்சத்தில் இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை பார்க்கலாம். பட் ஒரு சில இடத்துல இந்த வண்டிகள் அப் அண்ட் டவுன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ அதனால் அந்த பைப்ஸ் தெரிய வாய்ப்பு இருக்குது. டிரைவர் அண்ணாவுமே அந்த இடம் வரப்போ நான் ஸ்லோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். ஹில்ஸில் ஓட்டுறதே வந்து சவாலான விஷயம் தாங்க. அதுவும் நைட் டைமில் எதிர் லைட்டும் இருக்கும். சின்ன ரோடு தான், ஒன் வே ரோடு தான் இது. அது வந்து நேஷ்னல் ஹைவே இது. பிகாஸ் ரொம்ப ஹில்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெரிய பெரிய ரோடெலாம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இதுவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி நிறையா பேர் இங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அனிமல்ஸ் ஆஸ் வெல் அஸ் வண்டி எல்லாமே அட் அ டைமில் ப்ராப்பராக வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் நடக்கணும், அனிமல்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுன்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நான் சொன்ன இடம் வந்துருச்சுங்க. இதாங்க இந்த பைப்பு, பெரிய பைப்புங்க இந்த இடத்துல இருக்குது பெருசாக. பட் ஆனால் உங்களுக்கு இந்த இருட்டில் தெரியாது. ரெயின் ட்ரிஸ்ல் ஆகிட்டு இருக்குது. அண்ணாவும் ஸ்லோ பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ இதாங்க அது பெரிய பைப். இது வெளிச்சத்தில் டே டைமில் நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்லா பெரிய பெரிய ஹேர்பின் பெஞ்ச் மாதிரி தாங்க இருக்கும் இங்கேயுமே. ஸோ அதை வந்து கரெக்டாக ஓட்டுறதுக்கு வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அது நம்ம அண்ணா சூப்பராக அப்படியே கரெக்டாக ஓட்டிகிட்ருக்காரு. வளைச்சி நல்லா சூப்பராக ஜம்முன்னு பெண்டு போட்டுட்ருக்காரு. கீழே இறங்குறத விட மேலே ஏறுறதாங்க ரொம்ப கஷ்டம். அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஏன்னா எதிர் வண்டியும் வரும், லெஃப்ட் சைடில் ஸ்லிப்பரியாகவும் இருக்கும், மழை டைம் வேறு. ஸோ இதெல்லாமே வந்து சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும். அதனால தான் இந்த ரூட்டுக்கு எப்போயுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் வச்சுருப்பாங்க. நான் சொன்ன பைப் இதாங்க, கீழ் வழியாக வந்தோம், இங்கே இருக்கும் பைப்பு. பட் ஆனால் இப்போவுமே உங்களுக்கு இருட்டில் தெரியாது. ஆமாம் ஆமாம், அதோ பெருசாக இருக்குது பாருங்கள். வியூ பாருங்கள், சிட்டி வியூ. இங்கேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக லைட்ஸ் மட்டுமே தான் இருக்கும். அங்கங்கே சிட்டிக்குள்ளே இருக்கிறதோ இல்லை வீட்டு லைட்டோ அங்கங்கே நீங்கள் மேலே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு போடி, கம்பம், தேனி இது எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணியே மேலே இருந்து பார்க்கலாம். மூணாறுலேருந்து எப்படி வியூ இருக்குமோ அந்த மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ஸோ இப்போ ஆனால் ரொம்ப 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 துரதிருஷ்டவசம் என்னென்னா நைட் டைமு ஏர்லி மார்னிங்கில் வந்திருக்கோம். ஸோ வெளிச்சம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அது மட்டும்தாங்க பார்க்க முடியும். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, குழந்தைங்க இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு இந்த இருட்டில் கீழே எட்டி பார்த்தோ இல்லை தலை சுற்றுறதோ அதெல்லாம் இருக்காது. இருட்டுன்னு மட்டும்தான் தெரியும். பட் ஆனால் இங்கே இருக்க வியூ பாயிண்ட் எவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருக்குன்னு விடிஞ்சதுக்கப்புறம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தாங்க தெரியும். வண்டி நிறைய வண்டிங்க. சபரிமலை சீசன்றதுனால எக்கச்சக்கமான ட்ராவல்ஸு, பஸ்ஸஸ்ஸு, ஸ்பெஷல் பஸ்ஸஸ்ன்னு சொல்லி பர்சனல் வேன்ஸு, கார்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஹெவியாக அப் அண்ட் டவுன் வண்டி போயிட்டு தாங்க இருக்குது. ஐயோ, இந்த வியூ பாயிண்ட்லாம் உங்களுக்கு காட்ட முடியலேன்னு தாங்க கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் என்னோடய அந்த பழைய ப்ளாக் போய் பார்த்தீங்கன்னா டே டைமில் தான் நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஸோ அது நல்லா தெளிவாக வெளிச்சத்தோடு இருக்கும். நீங்கள் அதை மறக்காமல் பாருங்கள். நைட்டில் எப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறதும் ஒரு தனி விதமான ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா ஏர்லி மார்னிங் டைமில் மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, செம்ம ப்ரீஸியாக இருக்குது. இந்த டைமில் இந்த சின்ன வெளிச்சத்தோட வண்டி போகிறது வர்றது, லெஃப்ட் சைடில் அந்த பஸ்ஸோட ஹெட்லைட்டில் இருக்க வெளிச்சத்தில் லெஃப்டில் என்னென்ன செடி கொடி இருக்குது, மரம் இருக்குது, சின்ன சின்ன ஊத்தெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டே போகிறது வந்து ஒரு தனி சந்தோஷந்தாங்க. கைஸ், குமிளி வந்துட்டோம். இதாங்க அந்த செக் போஸ்ட்டு. குமிளிக்குள்ளே என்ட்ரி ஆகிற செக் போஸ்ட்டு தான். டைம் கரெக்டாக 3:25 ஆகுது. ஸோ நான் சொன்ன மாதிரியே அட்வான்ஸாகவே வந்துட்டோங்க. இதுதான் வந்து குமிளி எஸ்சிடிசி கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டுங்க. இப்போ இப்படி பஸ் ஸ்டாண்ட் கிடையாது, மூடிட்டாங்க. பஸ்ஸஸ் அங்கங்கே வெளியே மட்டும்தான் நிற்கும். இந்த ரெனோவேஷன் ஒர்க்லாமே முடித்து அதை பஸ் ஸ்டாண்டாக ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமாக. அதை எப்போ செய்ய போகிறாங்கன்னு தெரியல. பட் நம்ம வண்டி இங்கே நிற்க போகிறது இல்லைங்க. தமிழ்நாடு பஸ்ஸஸ் டிஎன்எஸ்டிசிஸ் மட்டும்தான் இங்கே நிற்கும். இந்த ஒரு செக் போஸ்ட் வரும். இதுதான் அஃபிஷியலி கேரளாவோட என்ட்ரன்ஸ். கூடலூர் முனிசிபாலிட்டி தாண்ட உடனே கேரளாவோட அஃபிஷியல் என்ட்ரன்ஸ் இதுதாங்க இந்த செக் போஸ்ட். இந்த போலீஸ் பூத்தை பார்த்துக்கோங்க.
ஸோ இதுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அதுதான் குமுளி கேரளா பஸ் ஸ்டாண்ட். இப்போ நான் இதுக்கு முன்னாடி காமிச்சது குமுளி தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்ட். ஸோ நம்ம இங்கே தான் இறங்க போகிறாங்க. நம்ம வண்டி இதை தாண்டி சபரிமலை வரைக்கும் போகுது, ஆனால் நம்ம இந்த குமுளி பஸ் ஸ்டாண்டில் இறங்க போகிறாங்க. இது ஒரு எக்ஸலண்ட்டான ஜேர்னியாக இருந்துச்சு. ஸோ வீடியோ இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. டிரைவர் அண்ணாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். அட்டெண்டர் ப்ரோ, ஸ்ரீ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ணே, தேங்க்யூ ஸோ மச். எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அந்த டிரைவர் அண்ணன்ட்டையும் சொல்லிடுங்க நன்றி சொன்னேன்னு. மழை பெஞ்சிட்டு தாங்க இருக்குது, சரட்டுன்னு உள்ளே போயிட வேண்டிதான். ஸோ ஃபுல் டிராஃபிக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி சைலண்ட்டாக அப்படியே உள்ளே போய் வண்டி போயிடும். நம்ம வண்டி கிளம்பிடுச்சு. கரெக்டாக 3:25க்கு குமுளியில் இறங்கிட்டோங்க. வண்டியும் நேராக சபரிமலை கிளம்பிடுச்சு. எனக்குமே அந்த வண்டியில் இன்னும் கூட உள்ளே போகணுன்னு ஆசையாக தான் இருந்துச்சு. ஏன்னா கேபின் ரைட் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அடிக்கிற காற்றுக்கும் மழைக்கும் அவர் ஓட்டுற அந்த விதத்துக்கும் அதை அழகாக பார்த்துட்டே போகலான்ற மாதிரி இருந்துச்சு. பட் நமக்கு வேற ஒரு வேலை இருக்குது, வேற ஒரு முக்கியமான ஒரு ட்ராவலுக்காக வ்ளாக்காக தான் வந்திருக்கோம். ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ் அண்ட் பாய் சொல்லிவிட்டு அப்படியே குமுளி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிடலாங்க. ஏன் இப்படியே வழி இருக்குது, இப்படியே கூட போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜீப்ஸ் நிற்குங்க. இது எல்லாமே ரெண்டல் தான். எல்லா ஜீப்ஸ்லேயும் நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆஃப் ரோடிங் ஜீப்பும் தான். இங்கே வந்து உங்களுக்கு பெரியார் நேஷ்னல் பார்க் இருக்குது இல்லையா, வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ அங்கே அந்த டைகர் ரிசர்வில் நீங்கள் ஃபுல் டே ஆர் 2 days எப்படி உங்களோட ட்ரிப்பை நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்கக்கிட்ட ரெண்ட்டு பேசிவிட்டு இங்கேருந்து ஏதாவது ஒரு வண்டியை நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து உள்ளே போகலாம். ஏன்னா உங்களோட ஓன் வெஹிக்கிள்ஸ் வந்து குறிப்பிட்ட வெஹிக்கிள்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் மோரோவர் செதானாக இருக்கணும். அண்ட் லைக் ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குங்க. சும்மா ஜஸ்ட் லைக் ஒரு குட்டி வண்டி கூட விடுவாங்களா மாட்டாங்களான்றது டவுட்டு தான். அது பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அட் த சேம் டைம் ஒரு சில வண்டினா நீங்கள் அதை புக் பண்ணியிருக்கணுங்க. நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். அது நீங்கள் அந்த டிக்கெட்டு காமிச்சு தான் நீங்கள் உள்ளே போக முடியும். ஸோ அது நீங்கள் அவ்வளோ வேலை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பாட்டு குமுளி வரைக்கும் பஸ்ஸில் வந்துட்டிங்கன்னா இங்கே நிறைய ஜீப்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம வண்டி எங்கே நிற்குதுன்னு தெரியல, இன்னும் வந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல. கொச்சிக்கு வண்டி நிற்குது, எர்ணாகுளத்துக்கு நிற்குது, பம்பைக்கு நிற்குது, கொல்லம்க்கு நிற்குது. ஸோ நிறைய ஊருக்கு இங்கேருந்து வண்டிகள் வந்து எக்கச்சக்கமான வண்டி இருக்குங்க. மூணாருக்கு இருக்குது. ஸோ த்ரூ அவுட் கேரளா நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் நீங்கள் இங்கே வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் போய்க்கலாம். நான் நம்ம வண்டி எங்கே இருக்குன்னு விசாரிச்சுட்டு நான் அதுக்கப்புறமா அந்த vlog-ஐ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ 3:30, இன்னும் 2 hours இருக்குது. 5:30க்கு தான் நம்மளோட பஸ் வரும். அதனால் இதோட இந்த vlog-ஐ நான் முடிச்சுக்கிறேன். சென்னையில் நேற்று சாயந்தரம் 5:30 கிளம்பி இங்கே இப்போ மார்னிங் 3:30க்கு வந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 10 hours ஜேர்னி. குமுளி வரைக்கும் 10 ஹவர்ஸில் இவ்வளோ பெரிய மலையில் இந்த சைக்ளோனில் இவ்வளோ தூரம் வந்தது செம்ம டிரைவிங் தான், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இந்த vlog உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது சபரிமலை போகிறதுக்குன்றது தெரியப்படுத்துங்க. நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கிட்டு பெல் ஐக்கானும் அமுக்கிடுங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்குறதுக்கு வசதியாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் போட்ட vlogs எல்லாமே நீங்கள் டைம் இருக்கப்பெல்லாம் போய் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த vlog எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்றதை அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அன்டில் தென் இட்ஸ் ஒலிவியன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பபாய்.